ஏ சோனி மகி சாப்பிட வாங்க, டைம் ஆச்சு. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம் கூப்பிட்டேன். மகி என்ன செய்கிறா? அம்மா அவள் கிளம்பிட்டுருக்கா, வந்துடுவாம்மா. எல்லாரும் கிளம்புவீங்கடி. சுட சுட மீன் குழம்பு, ஐ ஜாலி ஜாலி. ஏன்டி சுட சுட மீன் குழம்புன்னு மட்டும் சொல்ல தெரியுது, ஆனால் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னால் பறந்துட வேண்டியது. நீங்கள் செஞ்சால் தானே மம்மி நல்லாயிருக்கும். செய்யறது சரி, நீங்கள் ஏதோ கூட மாட ஏதோ ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல. எல்லாமே ஒத்தையாக கடந்து நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி சரி, பார்த்துட்டு நின்னதே போதும், சாப்பிட்ற வேலையாவது ஒழுக்கமா பண்ணுங்க. அம்மா நல்லா இருக்குமா சாப்பாடு? சரி சாப்பிடுங்க. மீன் குழம்பு என்ன எங்கள் வீட்டு வரைக்கும் இழுக்குதே. வா சின்ன பொண்ணு உட்கார் சாப்பிட்லாம். நான் எங்கள் வீட்லேயே நல்லா கட்டிட்டு வந்தாச்சு. அப்படி என்ன சாப்பிட்ட? சரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல சின்ன பொண்ணு, ஒரு 2 துண்டு மீனாக சாப்பிடு சின்ன பொண்ணு. அம்மா வேற ஒன்றும் இல்லை, சின்ன பொண்ணத்தை உங்கள் மீன் குழம்பு சாப்பிட பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைக்கா, நாங்கள் மீன் குழம்புன்னு எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ருவோம். ஓ சரி, ஒரு 2 துண்டு மீனை வை. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, உட்காரு சாப்பிட்லாம். இதான் உட்காந்துடுறேன். இதான் சின்ன பொண்ணு, கொஞ்சம் சாப்பாடு போட்டிருக்கேன், சாப்பிடு. ஆஹா, என்ன வாசனை என்ன வாசனை. இந்த குழம்பு செஞ்ச கைக்கு ஒரு தங்க வளையல் தான் போடணும். எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க இப்போ? நீங்கள் இப்போ தங்க வளையல் வாங்கி போடுறதா இருந்தால் 2 லட்சம் பக்கம் செலவாகும். ஒரு மீனுக்காக 2 லட்சம் செலவு பண்ண போகிறீங்களா சின்ன பொண்ணத்தை? அது சும்மா வாய் வாரத்துக்காக சொல்கிறது தான். இல்லை சின்ன பொண்ணத்தை, நீங்கள் வாய் வார்த்தையில் சொன்ன மாதிரி இல்லையே. ஆமாம் சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 2 லட்சத்துக்கு தங்க வளையல் வாங்கி போட்டுறேன்னு. நான் சும்மா வாய் வாரத்துக்கு சொன்னால் அதையே எல்லாம் பிடிச்சிட்டிங்களே. வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் யோசிச்சு சொல்லணும் சின்ன பொண்ணு. இல்லைம்மா, நம்ம சின்ன பொண்ணு அத்தைக்கிட்ட வாங்காமல் விடக்கூடாது. ஆமாம் சோனி. ஆளை விடுங்கடா சாமி, மீனும் வேண்டாம் மீன் குழம்பும் வேண்டாம். பாத்தியாம்மா, அத்தை சூரே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆமாம் சோனி, இப்போ இருக்க நிலமையில தங்கம் வாங்குற நிலமையிலையா இருக்கு சொல்லு. உங்களை வச்சுட்டு எப்படி தான் கரை சேர்த்த போகிறனோ தெரியல. அதுக்கு தான் தானாக வந்து ஒரு ஆடு சிக்கிச்சு, ஆனால் எஸ்கேப் ஆயிடுச்சு. பயந்து ஓடியே போயிட்டா.